சந்தியா ஜானகி சீரியல்ல இப்போ ஒரு அட்டகாசமான எபிசோட் வந்திருக்கு. ஸ்கிப் பண்ண ஆஃப்லோடையும் கேளுங்க. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி பாருங்க. ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு தாங்க. நம்ம ஜானகி அம்மா வந்து ரகுராம் அலுவலகத்தை பார்த்தோன்னா அந்த பேரதிர்ச்சியாக வந்து இருக்காங்க. நீ செய்யறது கொஞ்சம் கூட நியாயமாக இருக்கா? ஏங்க இந்த குடும்பத்தோட ஆணி வேறே நீங்கள் தான். அப்படி இருக்கும்போது அழுதுகிட்டு இருந்தால் சரி வருமா? இந்த வீட்டை பொறுத்தளவு வந்து நான் சில பேரால் பிரச்சனை வரும். அவங்கக்கிட்ட நான் ஜாக்கிரதையாக நடந்துக்கணும். இந்த குடும்பத்தை பாதுகாப்பாக வச்சுக்கணும். அதுவும் அவங்க தெரியாம தான் தப்பு பண்றாங்கன்னு எனக்கு தெரியும் ஜானகி. ஆனா நான் நினைச்சவங்க நம்ம குடும்பத்தை காப்பாத்திருக்காங்க. ஆனா இவங்களாலலாம் பிரச்சனையே வராது. நம்ம குடும்ப கௌரவத்தையே காப்பாத்துவாங்கன்னு நினைச்சா அவங்க பிரச்சனை பண்ணியிருக்காங்க. பார்வதி இப்படி கேட்பான் நினைச்சு கூட பார்க்கல அப்படின்னு சொல்லி பேர் அதிர்ச்சியா வந்து அழுதுகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல. நம்ம ரகுராம் என்னங்க சொல்றீங்க? ஆமாம்மா, மாயானால இந்த குடும்பத்தோட பாதுகாப்பு வேற லெவல்ல வந்திருக்கு. கௌரவத்தை மீட்டெடுத்திருக்கா. அடுத்து நம்ம வாழக்கூடிய 100 வருஷத்துல மாயாக்கு மிகப்பெரிய பங்கு இருக்கு. அவளை மறக்கவே முடியாது. அந்த 2 சின்ன பசங்களும் வந்து நம்மள்ட்ட எந்த வார்த்தையும் கேட்காம, அவங்களா வந்து செயல்படுத்தி, திட்டமிட்டு, செமையா வந்து பெர்ஃபார்ம் பண்ணி, நம்ம குடும்பத்தோட கௌரவத்த மீட்டெடுத்து குடுத்துருக்காங்க. ஒரு வேளை இன்கேஸ் பொறுமையா வந்திருந்தாங்கன்னு வச்சுக்கயேன், மாயாவும், சீனுவும் அந்த ஹஸ்பண்ட் வந்து கூட்டிட்டு வராம இருந்திருந்தா, என்ன ஆயிருக்கும்? பொண்ணு தாய் சொன்னதெல்லாம் உண்மைன்னு ஆயி சிவராமனுக்கு மொட்டை அடிச்சிருப்போம். அதுக்கப்புறமேட்டுக்கு நான் அவன் மூஞ்சில முழிக்க முடியுமா? இல்ல பார்வதி வந்து ஏற்கனவே வந்து ருத்ர ஆட்டம் ஆடிக்கிட்டு இருக்கா, இது மாரிலாம் ஆயிடுச்சுன்னு. இப்ப பார்வதி மூஞ்சில தான் முழிச்சிருக்க முடியுமா? அதனால தான் இவங்க 2 பேருக்கும் மிகப்பெரிய பங்கு இருக்கு. நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்களே, அது வரைக்கும் சந்தோஷம் தான். அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல. அடுத்த நாள் காலையில வந்து பொழுது விடியுது. மாயா கையில செல்ஃபோன் வச்சுக்கிட்டு அப்படியே கேஷுவலா வந்து இறங்குறாங்க. ஒட்டுமொத்த குடும்பம் ஹால்ல தான் இருக்காங்க. ரகுராம் வந்து பார்த்துட்டாங்க. கையில என்ன? ஃபோன் சித்தப்பா. அப்படின்னு சிவா கிட்ட பேசுகிறாங்க. அவங்க பெரியப்பா ரகுராம்கிட்டையும் சொல்லிட்டு இருக்காங்க. அச்சச்சோ, மாயாவை வந்து இப்போ தான் பெத்த பொண்ணா அளவுக்கு பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்படி இருக்க சூழ்நிலை இப்போ தேவையில்லாமல் பிரச்சனையில் மாட்டிக்கிறாளே, இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரிலன்னு சொல்லி சிவராமன் எப்படி மாயாவை காப்பாற்றுறதுங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த இடத்துல அப்பன்னு பார்த்து, அண்ணே அவள் சின்ன பொண்ணு என்ன விடுனே அப்படின்னு சொல்லி பேசலான்ட்டு இருக்கிறதுக்குள்ளேயே, எதனால இந்த பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்கிறீங்க? எதுவாக இருந்தாலும் லாபம்னு ஒன்று இருந்தால் நஷ்டம்னு ஒன்று இருக்க தான் செய்யும். அட்வான்டேஜும் இருக்குது, டிஸ்அட்வான்டேஜும் இருக்குது. சொல்லுங்கள் பெரியப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த குடும்பத்தில் பழக்கவழக்கம் இல்லையே. நீங்கள் எந்த பொருள் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொன்னீங்களோ அந்த பொருள் தான் முக்கியமான ட்ரம்ப் கார்டாக அமைஞ்சிருக்கு. சிவராம் சித்தப்பாவை வந்து காப்பாற்றுறதுக்கு அந்த ஃபோன் மட்டும் இல்லைன்னா உங்களை தடுத்துருக்க முடியாது. நீங்கள் சிவராம் சித்தப்பாவை மொட்டையடிச்சிருப்பீங்க. அந்த இதை தடுத்தது ஃபோன் தான். நாங்கள் 2 பேரும் ஆதாரத்தோட வந்திருந்தோன்னு வச்சுக்கோங்களேன், வாய் வார்த்தையாக சுற்றி இருக்கிறவங்களாம் நம்பியிருக்கவே மாட்டாங்க. குறிப்பாக பொண்ணு தாயே இதெல்லாம் பொய் சொல்கிறாங்கன்னு சொல்லியிருப்பாங்க. பொண்ணு தாய் யாரோ ஒருத்தவங்கள்ட்ட பணம் வாங்கினது எல்லாத்தையும் வந்து வீடியோ ஆதாரமாக எடுத்தனால மட்டும்தான் இந்த குடும்பத்தில் மிகப்பெரிய நன்மை நடந்திருக்கு. இதை யாரும் பொய்ன்னு சொல்லுவீங்களா அப்படின்னு கேட்கும்போது பத்மா வந்து கடுப்பாயிட்டாங்க. அண்ணன் தான் சொல்லிட்டு இருக்காங்களா, அவங்களுக்கு தெரியாத ஒன்றா ஒன்று எனக்கு ஒன்றும் புரியல. நமக்கு சில இது வந்து கெடுதலாக அமைஞ்சிருந்தா அதை நம்ம பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லலாம். இந்த குடும்பத்தை பொறுத்தளவு வந்து ரகுராம் எவ்வளோ முக்கியமோ அதே அளவு தான் செல்ஃபோனும் வந்து முக்கியங்கிற மாதிரி தான் ப்ளே பண்ணியிருக்கு மேஜர் ரோலாக இந்த முடிவில். அப்படி இருக்க சுச்சுவேஷனில் இதை எதுக்காக நீங்கள் இன்னமும் வந்து வேணான்னு சொல்லிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு வேணான்னா விடுங்க, நான் வந்து பயன்படுத்திக்கிறேன். எனக்கு இதனால நல்லது தான் நடந்திருக்கு. எனக்கு இதை எப்படி யூஸ் பண்ணணும் நல்லாவே தெரியும். இப்போ சாப்பிடக்கூடிய பொருளே வந்து நன்மைன்னு ஒன்று இருக்குது, தீமைன்னு இருக்குது. அப்படி இருக்கும்போது எதுவாக இருந்தாலும் வந்து நன்மையை தானே எல்லா மேக்ஸிமம் வந்து பர்சன்டேஜ் பார்ப்பாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு சில விஷயம் தப்பு இருந்தால் அப்படியே வந்து தவிர்த்துட்டு நல்லதை மட்டும் எடுத்துக்கிட்டு போய்கிட்டே இருக்க வேண்டியது தானே அப்படின்னு சொன்னனால, சொல்லுங்க பெரியப்பா, நான் பயன்படுத்தலாமா கூடாதா அப்படின்னு சொல்லும்போது மாயா பேச்சு எதுவுமே பேச முடியாமல் நிற்கிறாங்க அந்த இடத்துல. நம்ம ரகுராம் ரொம்ப சோகமாக வந்திருக்காங்க. சரி மாயா, நீ வந்து பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மட்டும் போகிறாங்க. இதே இது நம்ம எத்தனை வாட்டி கேட்டிருப்போம் அண்ணங்கிட்ட. ஆனால் அவர் ஒன்றுமே பயன்படுத்தக்கூடாதுன்னு சொன்னாப்புல. ஆனால் மாயா சொன்னால் மட்டும் ஓகேன்னு சொல்கிறாங்க அப்படின்னு அவங்க ஹஸ்பண்ட் மணிவண்ணன்ட்ட வந்து பத்மா வந்து கேட்கும்போது, மாயா வந்து சொல்கிற விதம்னு ஒன்று இருக்குல்ல, அவளை எல்லாரும் கோவக்காரின்னு சொல்கிறீங்க. ஆனால் அவள் எதனால பொருளை பயன்படுத்தணும், இந்த பொருள்னால என்னென்ன பலன்லாம் இருந்திருக்கு, நம்ம குடும்பம் கௌரவத்தை காப்பாற்றிருக்குன்னு அடுக்கடுக்காக சொல்கிறா. நீ என்ன சொல்லுவ? எங்க சொல்லு பார்ப்போம் அப்படின்னு மணிவண்ணன் கேட்டோன்னே வயிற்றுல வந்து பத்மா வந்து குத்திட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. இவகிட்ட போய் நீதி நேர்மையெல்லாம் கேட்டது தப்பாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கு தனியாக வந்து பஞ்சாயத்து வந்து சொல்ல வேண்டியதான். பத்மா நீ மாட்டின அப்படின்னு சொல்லி காமெடி பண்ணிட்டு இருக்காங்க அந்த இடத்துல. மகாலிங்கம், அவங்க பொண்ணு சாருமதி, அவங்க ஒய்ஃப் 3 பேர் வந்து டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. என்னப்பா அது உப்பு சப்பு இல்லாமல் எவ்வளோ பெரிய விஷயத்த வந்து ரொம்ப ஹைலைட்டாக கொண்டு போனோம், கடைசியில் வந்து ஒன்றுமே இல்லாமல் ஆயிடுச்சே, இப்போ என்ன பண்ணுறது? அப்படியெல்லாம் இல்லை. இந்த வீட்டில்
கல்லை வந்து எரிஞ்சாச்சு. அது வந்து இப்போ கூட்டில் வந்து கலையிற அளவுக்கு அங்கங்கே ஒட்டிகிட்டு இருக்கு. அவ்வளோதான். ஆனால் வீக்கானது தான். இதில் மாற்றுக்கிறதுக்கு இடமே இல்லை. பத்மாவை வச்சு தான் இந்த இடத்துல ட்ரம்ப் கார்டாக செயல்படணும்னு நினச்சேன். ஆனால் இப்போ பார்வதி தான் நம்மளோட மேஜர் ட்ரம்ப் கார்டாக இருக்க போகிறா. அவளை வச்சு தான் அந்த குடும்பத்தை பிரிக்கணும்னு ஆசை இல்லை. அப்பப்போ அவளுக்கு லைட்டாக ஸ்க்ரூ ஏற்றி விட்டா போதும். உன் புருஷன் இந்த வீட்டில் டம்மி தான். இருந்தாலும் நீ எதுவும் கவலைப்படாதம்மா. ரகுராம் எப்போதும் உனக்கு ஆதரவாகவும் சாப்பாடுலேருந்து எல்லாம் செய்வாங்கன்னு சொன்னால் மட்டும் போதும். அவள் கண்ணாமண்ணான்னு கடுப்பாயி இந்த வீட்டில் என்ன நாங்கன்னு எடுபடியா அப்படி இப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிருவா. அப்படியே நம்ம எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாங்கிற மாதிரி சொல்கிறாங்க அந்த இடத்துல. அப்படியாப்பா சரி பார்த்துக்கலாங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. அடுத்த நாள் காலையில் பொழுது வந்து விடியுது. பார்வதி எனக்கு குடிக்க கொஞ்சம் தண்ணி எடுத்துகிட்டு வரியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நம்ம ரகுராம் அந்த இடத்துல. அப்போன்னு பார்த்து கேஷுவலாக வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. ஏதோ முருங்கைக்கீரையை வந்து ஆஞ்சிட்டு இருக்காங்க. நம்ம ரகுராம் அம்மாவை வந்து மாற்றிட்டாங்க. புது பாட்டி தான் அந்த இடத்துல வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் உச்சக்கட்ட கோவத்தில் வந்து சுற்றி இருக்கிறவங்களாம் பார்த்துக்கிட்டே இருக்காங்க பார்வதியை. தண்ணி எடுத்துட்டு வாமா அப்படின்னு சொல்லி 4-5 வாட்டி கேட்டும் அவங்க சில போல் காதிலேயே வாங்கிக்காம முருங்கைக்கீரையை ஆஞ்சிட்டு இருக்கிற வேலையை மட்டும்தான் பார்வதி வந்து பார்க்குறாங்க. அப்போன்னு பார்த்து சிவராமன் வந்து கடுப்பாய் அண்ணன் தண்ணி கேட்டுட்டு இருக்காங்க சும்மா உட்காந்துக்கிட்டு இருக்கேன்னு அடிக்க போலான் இருந்தப்ப ரகுராமுக்கு பிடிக்கல. கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஒன்று அமைதியாயிட்டாங்க. என்னென்ன பேசிகிட்டு இருக்க? உன்னை கொஞ்சம் கூட மதிக்காமல் தண்ணி எடுத்துகிட்டு வர சொன்னா அவள் போக மாட்டேங்கிறா. ஏங்க நான் வேணா தண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி சிவராமனும் நம்ம ஜானகியும் போகலான்னு பார்க்குறாங்க. அப்போன்னு பார்த்து கடுப்பாயிட்டாங்க நம்ம ரகுராம். நான் யார்கிட்ட தண்ணி கேட்டேன்? பார்வதி கிட்ட. அவங்க தான் எடுத்துகிட்டு போய் கொடுக்கணும். எங்களை மட்டும் அதிகாரம் பண்ணுறதுல எப்படி மாமா உங்களால் மட்டும் பெஸ்ட்டாக செயல்படுத்த முடியுது? எனக்கு நீங்கள் சொல்கிற விஷயம்லாம் செய்யக்கூடாதுன்னு ஆசை செஞ்சுருப்பேன். ஆனால் நீங்கள் என் புருஷனுக்கு அந்த இடத்துல என்ன செஞ்சீங்க? ஒன்றுமே செய்யலையே. அப்புறம் எப்படி மாமா எங்களை மட்டும் அதிகாரம் பண்ணுறதுல மட்டும் தூள் பண்ணுறீங்களே? இதை கொஞ்சமாவது அந்த இடத்துல வந்து நீங்கள் செயல்படுத்தியிருந்தீங்கன்னா, ஐயோ மாமா பாவமாச்சே தண்ணி தாங்க இருக்குது தண்ணி கொடுக்கலான்னு சொல்லி நான் யோசிச்சிருப்பேன். எங்கள்கிட்ட மட்டும் அதிகாரத்தை காட்டினீங்கன்னா எப்படி அப்படின்னு சொல்லும்போது, ஏய் இன்னமும் பழசையே பேசிகிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி சிவராமன் வந்து அடிக்கலான் இருக்கிறப்ப கத்திடுறாங்க நம்ம ரகுராம். ஏடா நினச்சிக்கிட்டு இருக்க சிவா, கொஞ்சமாவது அமைதியாக இருக்கியா? இப்போ எனக்கும் பார்வதிக்கு மட்டும்தான் பேச்சு. சுற்றி இருக்கிறவங்க என்னை தாண்டி ஒரு மூச்சு கூட விடக்கூடாது. எல்லாரும் அமைதியாக இருங்க அப்படின்னு சொன்னோன்னே அமைதியாயிட்டாங்க. எனக்கு ஒன்றும் புரியலம்மா. நான் வந்து அந்த சுச்சுவேஷனை வந்து சொல்கிறேன்னு சொல்லி எல்லாத்தையும் சொல்லி முடிக்கிறாங்க அந்த இடத்துல. என்னம்மாம்மா சின்ன பிள்ளைக்கு சொல்கிற மாதிரி சொல்கிறீங்களே? பார்வதி உன்னோட கோவம் எல்லாம் நியாயமானது. மற்றவங்களுக்கு வேணால் நீ கோவப்படுறது தப்பாக இருக்கும். ஆனால் என்னை பொறுத்தளவு புருஷனை தான் காப்பாற்றணும். எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு வந்து போகலாம் அப்படின்னு உன்னோட அன்பு பாசம் இப்போ கூட என்கிட்ட வந்து உரிமையாக வந்து சண்டை போடுறது இது எல்லாமே எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. இதில் மனஸ்தாபங்கிறதுக்கு வேலையே இல்லை. குடும்பம்னு இருந்தால் ஒவ்வொருத்தவங்க அப்பப்போ மனஸ்தாபம் வரதான் செய்யும். அதுவும் கூட்டு குடும்பத்துலன்னு பார்த்தா நம்ம ஒற்றுமையாக இருக்கிறது கூட சில பேருக்கு வந்து பிடிக்காம இது மாதிரி கல்லடி வந்து வச்சு நிச்சயம் பிரிக்க வாய்ப்பு இருக்குது. அப்படி இருக்கும்போது நம்ம தான் அடிக்கடி நமக்குள்ளே இருக்கிற ஒற்றுமையை பலப்படுத்தணும்னா மனஸ்தாபம் இருந்தால் பேசி தீர்த்தரணும். இப்போ நான் உன்கிட்ட பேச தயாராக இருக்கேன். நீ உன் புருஷனுக்காக அந்த இடத்துல செம்மையாக வந்து போராடின அப்படின்னு நம்ம ரகுராம் வந்து சொல்கிறாங்க. என்னை மன்னிச்சிருமான்னு கையெடுத்து கும்பிட்றாங்க அந்த இடத்துல. இதோட இந்த பிரச்சனை ஓவர். நீ என்னோட மன்னிப்பை ஏற்றுக்கிட்டேன்னா தண்ணி எடுத்துருவா பார்வதின்னு சொல்கிறாங்க.